Preethi என்னென்ன மாடல் வந்துச்சு அத்தனை மாடலும் இருக்கு Panasonic என்ன ஒரிஜினல் குவாலிட்டி Preethi பிராண்ட்ல வந்தது கோகனட் இதுல தேங்காய் திரவியதும் ஜூஸ் புளியறதும் சேர்ந்து வரும் இந்த மிக்ஸி இதுக்குலயே விலை குறைஞ்சன்னு சொன்னா இந்த பிராண்ட் இது லைக்ரோ பிராண்ட்ல வந்தது கோகனட் கேப்பர் நாங்க பட்டினா மாத்தி வச்சிருந்தா தான் வேலை செய்யும் மற்ற இதுல ஸ்பீட் வந்து கூட்டி குறைக்கலாம் மற்ற இங்க தான் பாத்தீங்கன்னா சொன்னா திருத்துறாடா என்ன வந்த உடனே திருத்தலாமா கூட அந்த ஹோட்டல் வாலியில உங்களுக்கு மிக்ஸி வேலை செய்து கொண்டே இருக்கும்னு சொல்லி கேட்டா நீங்க இதை எடுக்கலாம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்யும் பட் மெயினான டெலிவரி செய்யணும் நீங்க வந்து சில சொல்லுவாங்க இப்ப வந்த உடனே நீங்கள் மிக்ஸிக்கு உடனே ஃபுல்லா கப்பு மாத்தணும் சொல்லி விட்டுருவாங்க அப்படி இல்லை ரிப்பேர் செய்யலாம் அப்படி ரிப்பேர் செய்யலாம் காட்டும் உங்களுக்கு கப் புதுசு பண்ணுமான்னு சொன்னா அதுல பார்த்து எடுத்துக்கலாம் இது 2 in 1 இது ஜூஸராகவும் பாவிக்கலாம் இதை கலட்டிட்டு தனியாக பவுடர் ஆக்குறதுன்னு செய்யலாம் ஓகே மற்றது வந்து என்னத்துக்காக இப்போ தனியாக மிக்சிகள்ஸ் கடையை ஓப்பன் பண்ணிருக்கீங்க இது வித்தியாசம் இது வந்து ரீசார்ஜபிளில் வந்த ஷாப்பர் மிளகாய் வெட்டுறது மற்ற உள்ளி உடைக்கிறது ப்ரீத்தின்ற இப்போ லாஸ்ட்டாக வந்த மாடல் ப்ரீத்தி 2.0 வரும் இது வாரண்டி எவ்வளோ வாரண்டி 3 years வரும் 3 வருஷம் வாரண்டி அது ஹெவி யூஸாக பாவிக்கிறதுக்கு இது ஓகே பவுடர் ஆக்குறது ஜூஸர் அடிக்கிறது மற்றது உளுந்து அரைக்கிறது சகல செட்டு 6 பீஸ் வரும் மிக்ஸி வண்டி போட்டு அதுண்ட பார்ட்ஸ் இல்லை இல்லாட்டி அது திருத்துற ஒரு பிள்ளை வந்துச்சுன்னு சொன்னா இங்கே திருத்தலாம் அதுண்ட பார்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி ஓடி தெரியுது இங்கே வந்தாலும் எல்லாமே மிக்ஸி கொண்டு தந்தா சரியா மிக்ஸி கொண்டு தந்தா சரி ஸ்டாண்ட் ஃபேனுண்டையோ கேஸ் குக்கருண்டையோ மோட்டருண்டையோ பார்ட்ஸ் ஐட்டங்கள் அங்கே ஃபுல்லாக அங்கே இருக்குது இங்கே உங்கள்கிட்ட வேண்டாத மிக்ஸி கிரைண்டர்களுக்கு வேண்டாத மிக்ஸியும் ஒன்று செய்யலாம் அது யோசிப்பாங்க இங்கே வந்து தான் செய்யணும் அப்படி இல்லை ஆனால் இது வந்து 3 yearsக்கு தொடர்ந்து 3 yearsக்கு தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய இது ஒவ்வொரு கடையாக வெங்காயமைக்கு ஒட்டே கடையில் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சகல பிராண்ட் மிக்ஸிகளுமே பெற்றுக்கூடிய மாதிரி இருக்கும் உறவுகளை வணக்கம் நான் உங்கள் சங்கர் உங்கள் கேஎஸ் சங்கர் இப்போ அங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் கேகேஎஸ் ரோட்லாம் நிற்கிறேன் குறிப்பாக யாழ்ப்பாணம் இந்துக்கள் ஜெஃப்னா என்று பாடசாலை தானே அதுக்கு நேராக முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக்ஸி கடை அதாவது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சகல வகையான சகல பிராண்ட் மிக்ஸிகளுமே இருக்குது அதுலேயும் குறிப்பாக இங்கே என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் நீங்கள் வேண்டக்கூடிய மிக்ஸிகள் எல்லாத்துக்கும் கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது அதை ரிப்பேர் எல்லாமே பார்த்து இந்த கடையில் செய்து கொண்டிருக்கேன் இப்போ நாங்கள் உள்ளுக்க போகிறோம் உள்ளுக்க போய் என்னென்ன வகையான பிராண்ட் மிக்ஸி இருக்குது என்ன விலையில் கொடுக்கும்னு சொல்லி நிறைய விஷயங்களை பயந்து கொள்ள போகிறேன் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க சுகமாக இருக்கும் உங்களோட பெயர் என் பேர் கபிராஜ் ஓகே இந்த கடையை பேர் சொல்லுங்கள் எவ்வளோ அழுந்துறாந்து இந்த கடை இப்போ அது வந்து 1 year ஆகுது 1 year ஆகுதுண்ணே ஓகே இங்கே மெயினாக வந்து எல்லா வகையான பிராண்ட் மிக்ஸிகளும் இருக்குண்ணே சகல பிராண்டும் இருக்குது ஓகே அதில் ப்ரீத்தி இருக்குது Panasonic இருக்குது மற்ற சுமிட் இருக்குது நேஷனல் இருக்குது மற்ற பிஜன் இருக்குது பட்டர்ஃப்ளை இருக்குது சகல பிராண்டும் இருக்குது அப்புறமேட்டு மற்ற வந்து மெயினாக இப்போ டிஸ்கவுண்ட் ஏதாவது கொடுக்குறீங்களாண்ணா நார்மலாக 10% ஒரு 15% பிராண்டை பொறுத்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கீங்க ஓகே மேடம் மெயினான டெலிவரி செய்யணும் நீங்களா டெலிவரி செய்யலாம் கொரியர் சர்வீஸில் டெலிவரி செய்கிறாங்க கேஷ் ஆன் டெலிவரியாக கொடுக்குறோம் இல்லைங்க ஃபுல்லாக செய்வீங்க இல்லைங்க ஃபுல்லாக நைஸ்லாம் ஓகே ஓகே இப்போ கடை வைக்கிற விஷயம் இப்போ ஒவ்வொரு கடையாக வெங்காயமைக்கு ஒட்டே கடையில் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சகல பிராண்ட் மிக்ஸிகளுமே பெற்று கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே ஃபுல்லாக ஷோவுக்கு வச்சிருக்கீங்கன்னா வந்து பார்த்து உங்களுக்கு எல்லாம் எடுத்துக்கலாம் அதை தவிர முக்கியமான பிரச்சனை சொன்னால் மிக்ஸி வண்டி போட்டு அதுண்ட பார்ட்ஸ் இல்லை இல்லாட்டி அது திருத்துற ஒரு பிள்ளை வந்துச்சுன்னு சொன்னால் இங்கே திருத்தலாம் அதுண்ட பார்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி ஓடி தெரியுது இங்கே வந்தாலும் எல்லாமே மிக்ஸி கொண்டு தந்தா சரியா மிக்ஸி கொண்டு தந்தா சரி நீங்கள் எல்லா பார்ட்ஸும் போட்டு நீங்கள் எல்லாம் பார்ட்ஸும் போட்டு செய்தோம் பண்டையிலையும் செய்து கொடுப்பீங்களே ஓகே ஓகே இந்த கடை எப்போ திறப்பீங்க என்ன டைம் திறப்பீங்க இந்த கடை வந்து திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரையும் திறந்திருப்போம் டைம் வந்து 9 மணிலேருந்து 6:30 வரையும் திறந்திருக்கும் கடை இந்த டைம் வந்தால் விசிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ நான் பார்ப்பேன் என்ன பொருட்கள் இருக்காண்டு ப்ரீத்திலேருந்து பார்ப்போம் பிரீத்தி என்ன இது ப்ரீத்தின்ற பேசிக் மாடல் 3 கப்போட வரும் 500 வாட்ஸ் பிரீத்தி க்ரோன் என்ன பிரீத்தி க்ரோன் 2 years வாரண்டியோட வரும் 2 years வாரண்டி என்ன அதில் இனி இது வந்து அட்வான்ஸ் கூடினது அதாவது பட்ஸால கூட்டி இருக்கிறாங்க சேம் மாடல் பட்ஸால கூட்டி இருக்கிறாங்க ஓகே அது என்ன பிரைஸ் பிரீத்தி க்ரோன் இது ஒரு 12750 ரூபா வரும் 12750 ஓகே இது வந்து 15000 டிஸ்கவுண்ட் பண்ணி போடலாம் 14500 அப்படி வரும் வேற ஓகே இந்த பிரீத்தியில் என்னென்ன மாடல் வந்துச்சோ அத்தனை மாடலும் இருக்கானே ஓகே கூட தானே கூட ஆக்கலாம் கூட பாஸ் மூவிங்னு சொன்னால் நார்மலாக பேசிக்கும் போகும் இல்லாட்டி பிரீத்தி ஸ்டீல் இது என்ன ஸ்டீல் போகும் இல்லாட்டி புள்ளி லீஃப் அது சில பேர் அந்த வேட்ஸ் கூட கேட்கல 1000 வேட்ஸில் வருது டவுரஸ் இருக்கு டவுரஸ் டைட்டன் இருக்கு அதுலேயே வித்தியாசம் இது 3 கப்போட வரும் 1000 வேட்ஸ் இது வந்து 4 கப்போட வரும் 1000 வேட்ஸ் ஓகே என்ன ப்ரைஸ் இது ஒரு 28,900 கிட்ட வரும் டிஸ்கவுண்ட் கழிச்சு 3300 டிஸ்கவுண்ட் கழிச்சு இதுன்னு சொன்னால் ஒரு 3600 வரும் டிஸ்கவுண்ட் கழிச்சு 40 பட் அந்த பிரீத்தி சோடியாக் இது
பிரீத்தின்ற இப்போ லாஸ்ட்டாக வந்த மாடல் பிரீத்தி 2.0 வரும் 2 இயர்ஸ் வாரண்டி தான் இதில் வந்து என்னென்னு சொல்கிறது சட்னி அரைக்கணுமான்னு சொன்னால் நாங்கள் சட்னி இதை போட்டுட்டு இந்த பாட்டி நாமத்தினா அதுக்கு 8x ஸ்பீடில் இது வேலை செய்யும். மற்றது டிஜிட்டல் மாடலில் வந்துருக்குது அதுக்கு செட் பண்ணி விளையும். அது இதில் ஜூஸ் புளிகிறது ஒன்று வரும். மற்ற ஃபுட் ப்ராசஸர் இருக்குது, ஜூஸர் இருக்குது, அதோட 2 சட்னி கப்பும் மற்ற ஒரு பெரிய கப்பும் வரும். வேறு தானே. ஓகே, அப்படி பிரீத்தியில் உங்களுக்கு வந்த மாடல் சகலதுமே இதில் இருக்கானே. சகலதும் இருக்குது. மற்றது இதில் பிரீத்தியில் 750 வாட்ஸில் சோடியம் பிளாக் கண்டு வந்திருக்கு. இதில் வந்து 5 பீஸ் வரும். ஒன்று சட்னி, மற்ற ஜூஸர், ஃபுட் ப்ராசஸர், மற்றது உளுந்தரைக்கிறது ஒன்றும் மற்ற பெரிய கப் ஒன்றும் வரும். எல்லாம் சேர்ந்து 5 செட் வரும். இது ரெண்டாவது உங்களுக்கு 36,750 அப்படி வரும். அந்த பிரசிகரமான வந்து ப்ரெஸ்டேஜ் பிராண்டில் இருக்குது. ப்ரெஸ்டேஜில் 3 கப்போட 750 வாட்ஸில் இருக்குது. மற்ற இது வந்து 550 வாட்ஸ். இதுக்கும் 550 வாட்ஸ். இது வாரண்டி எவ்வளோ? வாரண்டி 3 இயர்ஸ் வரும். 3 வருஷம் வாரண்டி. இதில் என்ன ப்ரைஸ் போகுது இப்போ? இதில் இது வந்து ஒரு 19,800 அப்படி வரும். டிஸ்கவுண்ட் கழிச்சு 23,800 கழிச்சு 19,800. ஓகே. இதில் சுமிட் இருக்குது. ஓகே. இது வந்து 800 வாட்ஸில் வரும். 800 வாட்ஸ். இதில் ஒரு 15,500 அப்படி வரும். இது வந்து சுமிட்டில் 1000 வாட்ஸில் ஹோட்டல் கிங் அண்ட் வந்தது. ஹெவி யூஸாக ஆகிக்கிறதுக்கு இது ஓகே. ஓகே. அதில் 9,900 ஒரு மாடல் சுமிட்டில் ஒரு பிராண்டில் இருக்குண்ணே. ஒரு மாடல் இருக்குது. ஓகே. இதில் இது எல்லாமே 3 கப் வருமா? எல்லாமே 3 கப். வாரண்டி எவ்வளோ காலம்? வாரண்டி 3 இயர்ஸ். 3 வருஷம் வாரண்டி வரும். ஓகே. அடுத்து வந்து இது பிஜன் பேசிக். இப்போ நார்மலாக சில பேர் வந்து ப்ரைஸ் குறைஞ்சதுலையும் குவாலிட்டி வாரண்டியும் பார்த்து எடுக்கிறதுக்குன்னு சொல்லி வந்தது. இது 3 வருஷம் வாரண்டியில் வரும். ஓகே. இது ஒரு 9,750 அப்படி வரும். 3 கப் வருமா? 3 கப் வரும். இது ஒரு கப், இது ஒரு கப், இது ஒரு கப், 3 கப் வரும். ஓகே. அதுலேயே வேறு ஒரு மாடல் இருக்குது. ஒரு மாடல்ஸ் இருக்குது. இந்த வேறுங்க மற்ற இது பட்டர்ஃப்ளை. இதுக்கு எத்தனை கப் பண்ணா? இதுக்கு 3 கப் தான். 3 கப் தானே. இந்த வெள்ளை முடி வர கப் தானே. ஓகே. இது என்ன ப்ரைஸ்? இது ஒரு 12,500 அப்படி வரும். வாரண்டி எவ்வளோ காலம்? வாரண்டி 2 இயர்ஸ் வரும். ஓகே. பட்டர்ஃப்ளை இது மட்டுமா? இது மட்டும் தான் வாரண்டி. மற்றது Panasonic இருக்குது. Panasonic என்ன பிராண்ட்? ஒரிஜினல் குவாலிட்டி. 900 வாட்ஸில் வந்தது. 2 இயர்ஸ் வாரண்டி. ஓகே. இது 38,500 அப்படி வரும். 38,500. ஏன் ப்ரைஸ் கொடுறான்னு சொன்னால் அந்த பிராண்டு தான். வாரண்டி எவ்வளோ ஆகும்? வாரண்டி 2 இயர்ஸ். 2 இயர்ஸ் என்ன. ஓகே. மற்ற இது வந்து நார்மலாக ப்ரைஸ் குறைஞ்ச இது 7,950 வேறு நேஷனல் பிராண்டு. நேஷனல் பிராண்ட். வாரண்டி எவ்வளோ காலம்? வாரண்டி 1 இயர். எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்குது. எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்குது. ஓகே. மற்றது வந்து என்ன இப்போ இந்த மிக்ஸி இதுக்குள்ளேயே விலை குறைஞ்சான்னு சொன்னால் இந்த பிராண்ட் இது விலை குறைஞ்சாண்டா இந்த நேஷனல் பிராண்ட் தான் வரும். ஓகே. 7,500. 7,500. ஓகே. இண்டஸ்ட்ரியல் கோகனட் ஸ்கேப்பர். பெரிய சமையல் தேவைக்கு இது பாவிக்கலாம். செயின் இதோ. ஓகே. ஓகே. இது என்ன ப்ரைஸ்? இது வந்து ஒரு 10,750 அப்படி வரும். கரண்டில் பாவிக்கிறேன். ஓகே. மற்ற இது வந்து பிரீத்தி பிராண்டில் வந்தது. கோகனட் ஸ்கேப். இதில் தேங்காய் திருவிழாதும் ஜூஸ் புளிகிறதும் சேர்ந்து வரும். இது ஒரு 23,750 வரும். 2 இயர்ஸ் வாரண்டி வரும். 2 இயர்ஸ் வாரண்டி. பிரீத்திலே தேங்காய் திருவிழா ஜூஸ் கூடுதலாக அதை தான் விரும்பி ஆகல் வேறு. பிரீத்தி பிராண்ட். இந்த பிராண்டுக்கு மற்ற குவாலிட்டி அப்படி இருக்க மாட்டேன். ஓகே. இது மற்றது இது லைக்ரோ பிராண்டில் வந்தது கோகனட் ஸ்கேப்பர். மற்ற இது வந்து இதில் நாங்கள் பாட்டி மாற்றி வச்சுருந்தா தான் வேலை செய்யும். மற்ற இதில் ஸ்பீட் வந்து கூட்டி குறைக்கலாம். எவ்வளோ ஸ்பீடில் நாங்கள் வேலை செய்யணும்ன்றது செட் பண்ணலாம். ஓகே. இது என்ன ப்ரைஸ்? இது வந்து 14,750 அப்படி வரும். வாரண்டி எவ்வளோ காலம்? வாரண்டி 1 இயர். 1 இயர் என்ன. இதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கிற விஷயங்கள். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் சகல பிராண்டுமே எடுக்கலாம். மற்றது இந்த மிக்சி கிரைண்டர்கள் மற்றது வந்து ஜூஸ் புளிகிறது அதுன்னு சொல்லி சகலதுமே இருக்கு. ஓகே. இது என்ன? இது வந்து மரக்கறி வெட்டுறேன். ஜூஸ் புளிகிறது மரக்கறி வெட்ட இந்த கரட் சீவுறது, லீட்ஸ் வெட்டுறது, மேலே இந்த போடைகளில் இது ஒரு பல்லு டைப் வரும். இதில் ஒரு செட் மாற்றி போடணும். இதை மாற்றி போடலாம். ஓகே. இதெல்லாம் கூட அந்த ஹோட்டல் அதுகளுக்கு மற்றது இப்போ சமையல்காரன் இப்போ கோயிலுக்கு என்ன அதுகளுக்கு ஈஸியாக இது என்ன? இது வந்து சொப்பர். மிளகாய் வெட்டுறது, மற்ற உள்ளி உடைக்கிறது. ஓகே. அதுகளுக்கு தேவையானது இது. ஓகே. இதெல்லாம் என்ன ப்ரைஸ் என்ன? இது வந்து 4,750. 4,750. ஓகே. மற்றது இது மினி மிக்சி இந்த பவுடர் ஆக்குறது. அந்த மிளகு சீரகங்கள் ஹெவி யூஸ் இல்லை. ஒரு லைட் வீடுகளுக்கு தேவையான லைட் பாவிக்கலாம். மற்ற அதில் இது 2 in 1. இது ஜூஸராகவும் பாவிக்கலாம். இதை கலட்டிட்டு
தனியாக பவுடர் ஆக்குறதுன்னு செய்யலாம். வைக்கலாமா? மற்றது இது ஹேண்ட் பிளெண்டர். கேக் அடிக்கிறார்கள். கேக் அடிக்கிறது இல்லை, இப்போ இந்த சின்ன ஆக்களுக்கு உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுட்டு அதை ஒரு டிஷ்ஷுக்கு வச்சு மசிக்கிறது, அந்த செட்டப் இது. ஓகே, இப்போ ஏதாவது மசிக்கிறதுக்கு சின்ன ஆக்களுக்கு கேக் அடிக்கிறது. இது மாதிரி தான், சேம் தான். இது வித்தியாசம். இது வந்து ரீசார்ஜபிளில் வந்த ஷாப்பர். இதே ஃபங்க்ஷன் ரீசார்ஜபிள். இப்போ கரண்டில் சார்ஜ் பண்ணி போட்டு பாவிக்கிறேன். இங்கே இருக்கு. ஓகே, இது மேலே சார்ஜ் பண்ணி பாவிக்கிறேன். நல்ல இது வாரண்டி வரும். அதுக்கு வாரண்டி 1 year வரும். 1 year வேணும். ஓகே, பாருங்க வந்து நல்ல விஷயம். கரண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, சமைக்க கரண்ட் வந்துச்சுன்னு சொன்னால் பக்கம் இது ஒன்று பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியானே. ஓகே, இது வந்து புல்லட் கிரைண்டர். இதில் வந்து பவுடர் ஆகுறது. மற்றது குயிக்காக ஜூஸ் அடிச்சு போட்டு குடிக்கிற அந்த இதுக்கும் இது பாவிக்கலாம். ஜூஸ் 1 year வாரண்டியோட வரும். 7500 அப்படி. இது வந்து மீட் மிக்சர், ரச்சி அதில் வெட்டுற சமோசா, அந்த இதுகளுக்கு சமோசா ரச்சி வருமா? ஓகே ஓகே. நான் உளுந்தரைக்கணும். எப்படி உளுந்தரைக்கலாம் இருக்குல்லோ? உளுந்தரைக்கலாம் இருக்குது. எங்களோட நடக்கு எப்படி ஒன்று. ஓகே, இது என்ன வேணா? இது 1440 சொன்னா டிஸ்கவுண்ட் 10% டிஸ்கவுண்ட் வருமில்ல. ஓகே. மற்றது இது வந்து ப்ரீமியர் பிராண்டில் வந்த வெட் கிரைண்டர். இது 1 year வாரண்டியோட வரும். மிளகுகள் சம்பல் அடி இதுகளுக்கு வரும். ஓகே ஓகே. இது வந்து சுயாதா பிராண்டில் ஹெவி யூஸுக்கு வந்தது. ஹோட்டல் தேவைகளுக்கு பாவிக்கலாம். மற்றது இது இப்போ நார்மலாக மிக்சி வந்து நாங்கள் ஒரு 2 minute 5 minutக்குள்ள வேலை செய்துட்டு தான் நிப்பாட்டுறோம் நாங்கள் கூடலாம். ஆனால் இது வந்து 3 yearsக்கு தொடர்ந்து 3 yearsக்கு தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய இது. அவ்வளோத்துக்கு என்னன்னு சொல்கிறது, கூலிங் மாடல் மோட்டரோட வந்ததால் ஹீட் ஆகாது. ஓகே, பஸ் நார்மலாக வந்தாங்க மிக்சி கொஞ்சம் இதில் ஹீட் ஆகிடும். இது ஹீட் ஆகாது. ஓகே. என்ன விலை என்ன? இது 32,500 அப்படி போடலாம். 32,500 வேணும். கூட அந்த ஹோட்டல் வழியில் உங்களுக்கு மிக்சி வேலை செய்து கொண்டே இருக்கும்னு சொல்லி கேட்டால் நீங்கள் இதை எடுக்கலாம். கிட்டத்தட்ட 3 மணி தொடர்ந்து வேலை செய்யணும். ஓகே ஓகே. எத்தனை கப் வரும்? இதுக்கு 3 கப். 3 கப் வரும். 3 பேர். இது ஒன்று. மற்ற வந்து மெயினான விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் பார்த்த மிக்சிகள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால், சில இந்த கப்புகள் உடையும், இந்த மூடியில் உடையும், சில ரிப்பேர் ஆகும், இல்லாட்டி இந்த உள்ளான இந்த இதுகள் பிளேட்டுகள் வெடிக்கும். அந்த பிரச்சனை அது எல்லாமே இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் எடுத்துக்கொள்ளாமே. இந்த கீழே பாருங்க, ஃபுல்லாக எல்லா கப்புகளையும் இருக்குண்ணே. எல்லா கப்புகளுமே அப்படி லைன் அட்டிக்கு விட்டு கிடக்கும். எந்த பிராண்டுக்கு என்னென்ன தேவையோ இருக்கலாம். என்ன சகலதுக்கும் இருக்குது. நீங்கள் சாம்பிளை கொண்டு வந்தாலும் நாங்கள் அதுக்கு ஏற்ப கப் தருவோம். ஓகே ஓகே. சகல வகையான மிக்சி கப்புகளுமே இருக்கு. அடுத்து வந்து இது வந்து அமேசிங் புல்லட் கிரைண்டர். இதில் 6 பீஸ் வரும். 6 பீஸ் பவுடர் ஆக்குறது, ஜூஸர் அடிக்கிறது, மற்றது உளுந்து அரைக்கிறது, சகல செட்டும் வரும். 6 பீஸ் வரும். அப்படி அடிச்சுட்டு அப்படியே குடிக்கலாம். ஓகே. இங்கால அடுத்தது மற்றது இது கவாசின்ற ஜூஸ் பிளெண்டர். இது பவுடர் பண்ணுறது. அது இது ஜூஸருக்கு. ஓகே. இது கிரீன் லைஃப் வரும். இது வந்து கூட இந்த ஜூஸ் கடையில் பார்த்துக்கலாம். மற்ற இது 10 liter கப். 10 liter கப். 10 liter கப். மற்றது இது பவுடர் ஆக்குறது. இது கூட ஜூஸ் கடையில் தான் போடுறது அடிச்சு தரேன். அது நான் பார்க்க முடியுமா? ஸ்பீட் கூடினா. ஓகே ஓகே ஓகே. மற்றது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருத்துற இடம் என்ன? வந்த உடனே திருத்தலாமா? வந்த உடனே திருத்தலாம். உங்களுக்கு பெரிய ரிப்பேர்னு சொன்னால் ஒரு 1 dayலேயே ரிப்பேர் செய்து போட்டு நாங்கள் கொடுப்பீங்களே? நாங்கள் வேலையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கேன். மற்றது இப்போ நீங்கள் கப்புகள் கொண்டு உங்களுக்கு அந்த கப்பில் இதன் ரிப்பேர் செய்து அதை திருத்தி செய்யலாமான்னு சொன்னால் அதை சின்ன ரிப்பேரோடு செய்து நான் கொடுப்போம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கப்புகள் புதுசாக வேணுமென்னு சொன்னால் நீங்கள் கொண்டு வந்ததுக்கு ஏற்ப சாம்பிளை பார்த்து அதுக்கு புது கப்புகள் தருவோம். அதுலேயும் குவாலிட்டி ஒரு ப்ரைஸ்லேருந்து இருக்குது. உங்களுக்கு குவாலிட்டியான இருந்தால் தரலாம், இல்லாட்டி நார்மலும் தரலாம். தரலாம். சில சொல்லுவாங்க, இப்போ வந்த உடனே நீங்கள் மிக்சிக்கு உடனே ஃபுல்லாக கப்பு மாற்றணும் சொல்லி விட்ருவாங்க. இல்லை, அப்படி இல்லை, ரிப்பேர் செய்வோம். அப்படி உங்கள் ரிப்பேர் செய்யலாம் காட்டும் உங்களுக்கு கப்பு புதுசு பண்ணுமான்னு சொன்னால் அதில் பார்த்து பார்த்துங்களா? மிக்சியும் அப்படி தானே? மிக்சியும் அப்படி தான். வேணும் இப்போ பார்ட்ஸெல்லாம் மாற்றலாம்னு சொன்னால் திருத்தி ஓடுமான்னு சொன்னால் ஓகே ஓகே சொன்னால் மாற்றணும். ஓகே. மற்றது வந்து இங்கால ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குண்ணே. இப்போ உங்களுக்கு மிக்சிலேயோ மிக்சி கப்புலையோ என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாம் மாற்றலாம். அண்டை கூட நான் வந்து இது மாற்றினேன். இந்த ரப்பர் மாற்றினேன். இந்த ரப்பர் வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் காலத்து போல அந்த மரத்து போய் எல்லாம் உடைய வலிக்கிறோம். இதெல்லாம் மாற்றலாம். நம்ம உங்களால் மாற்றலாம் தெரியாது. ரப்பர் தனியாக இருக்கும் உண்டு. அப்புறம் இங்கே வரைக்கும் மாற்றலாம்னு சொல்லி சொன்னேன். ரப்பர் மாற்றினது அப்படி நிறைய இருக்குண்ணே. நீங்களே என்னென்ன இருக்கு இதில்? ஓவல் அவுட் மாற்ற போலதானே இதில் ஓவல் அவுட் இருக்கு. மற்றது குட்டி குட்டி ரப்பர். இது வந்து கப்புன்ற அந்த சாஃப்ட்வேருக்கு இடையில் வேறு ரப்பர். மற்றது இது ஒரு பிராண்டுக்கு ஏற்ப அந்த சாஃப்ட்வேர் சேர்ந்து கத்தி பிளேட் எல்லாம் வரும். இதெல்லாம் தனித்தனியாக மாற்றலாம்.
கொஞ்ச நாளே உடைஞ்சு போயிடும். இது பிரீத்தி பிராண்டுக்கு குவாலிட்டியாக வந்தது. இதில் நார்மலும் இருக்குது, இப்படி நார்மலும் இருக்குது. இது என்ன விலை இல்லை சும்மா நார்மலாக? இது 180 ரூபா வரும். ஓகே. மற்ற நார்மல் இதுண்டா இது 50 ரூபா வரும். அதில் வெள்ளை இருக்குது 80 ரூபா வரும். அதுக்கு நாங்கள் நல்லதே போட்டு போயிடலாமே. ஒவ்வொரு பிராண்டு இருக்குது. இந்த இது Panasonic பிராண்ட். Panasonic அண்ணா இந்த காட்டே இந்த பிராண்ட் பட்டர்ஃப்ளை எல்லாம் சகல பிராண்டுமே இருக்கு. ஓகே. மற்ற எனக்கு என்ன கேள்வி என்ன, இப்போ நார்மலாக வந்து இப்போ எல்லாத்தையும் புரண்டி கொடுக்குறீங்களே, இப்போ புரண்டி பீரியட்டுக்கு உள்ளே ரிப்பேர் ஆகிறது இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யுங்க? புரண்டி எண்டேக்கில் இப்போ நான் அந்த 1 இயருக்குள்ள ரிப்பேர் செய்யலுமெண்டா ரிப்பேர் செய்து அதை கொடுப்போம். அப்படி ரிப்பேர் செய்ய இல்லாத கட்டத்தில் புதுசாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி விடுவோம். மற்றது இப்போ வாரண்டி முடிஞ்சாலும் இப்போ பார்ட்ஸுக்கு தெரிய தேவையில்லை. இங்கே வந்தால் அதுக்குரிய பார்ட்ஸ் இருக்குது, அதுக்குரிய ரிப்பேர் செய்துட்டு நாங்கள் அதுக்குரிய பேமெண்ட்டை நாங்கள் எடுத்துடுவோம். இப்போ வாரண்டி முடிஞ்ச அப்புறம் வாரண்டி முடிஞ்சாலே என்ன செய்யணும் யோசிக்க தேவையில்லை. இப்போ இங்கே வந்தால் செய்து கொடுக்கலாம். ஓகே. மற்ற இன்னொரு விஷயம், இப்போ வீட்டை சர்வீஸ் போகணும்னு யோசிக்கணும். இப்போ இங்கே உங்கள்கிட்ட வேண்டாத மிக்சி கிரைண்டர்களுக்கு வேண்டாத மிக்சியும் ஒன்று செய்யலாம். அது யோசிப்பாங்க, இங்கே வந்து தான் செய்யணும். அப்படி இல்லை. ஓகே. சரி. இப்போ நாங்கள் மிக்சி கடை, ஏன்னா கடைக்கு பேரே மிக்சி கடை தான். ஏன்னா நிறைய பிராண்டில் சகல வகையான மிக்சிகளுமே இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் பார்த்து எடுத்துக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம், அதாவது KKS ரோட்டில் ஜெஃப்னா அண்ட் பல்குடம் இருக்குதாங்க, அதுக்கு நேராக முன்னுக்கு இருக்குன்னு இது வந்து பார்த்தாலே தெரியும். இந்த பிரியங்கள் நினைக்கிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் சகலம் எடுத்துக்கலாம். அதை தவிர பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெயினாக ரிப்பேர் சர்வீஸ், மற்ற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே. மற்றது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா சொன்னால் இலங்கை ஃபுல்லாகவே டெலிவரி இருக்கும். ஓகே. உங்களுக்கு தேவையான ஸ்க்ரீன்லேயே நம்பர் தெரியும், இந்த நம்பர் தொடர்பு கொண்டு நீங்கள் டெலிவரி பெற்றுக்கலாம். ஓகே. மற்றது வந்து என்னத்துக்காக இப்போ தனியாக மிக்சிகள் சொல்லி கடை ஓப்பன் பண்ணிருக்கீங்க? மிக்சி ஸ்பெஷலிஸ்ட் ஆக இருக்கணும் பண்ணுறதுக்காண்டி தனியாக ஒரு மிக்சி கடை ஷோரூமாக போட்டிருக்கோம். இங்கே ரிப்பேர் புதுசாக இருக்கிற பார்ட்ஸ்லேயும் தேவையான சகலம் இங்கேயே செய்து வச்சிருக்கிறோம். இது நாங்கள் பக்கத்தில் எங்களோட கடை ஒன்று இருக்குது. அங்கே ஸ்டாண்ட் ஃபேனுண்டையோ, கேஸ் குக்கருண்டையோ, மோட்டருண்டையோ, பார்ட்ஸ் ஐட்டங்கள் அங்கே ஃபுல்லாக அங்கே இருக்குது. இது தனியாக ஒன்று போடணுமென்ற ஆசை, அதுக்காண்டி தனியாக ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணி இருக்கிறேன். ஓகே. இங்கே வந்து சகல மிக்சிகள் எல்லாமே இருக்குது. சகல மிக்சியும் இருக்குது, சகல மிக்சிக்குரிய கப்பும் இருக்குது, அதோட பார்ட்ஸும் இருக்குது. ஓகே. நன்றி அண்ணா. நன்றி.